எல்லாத்திலையும் தலையிட்டு மனிதனுக்கு தீர்வு சொல்ற விஷயத்துல இந்த மார்க்கம் தனித்து விளங்குது என்று பார்த்தோம். அதே போல நேற்றைய தினம் இறைவன் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்னும் பல விஷயங்களை இந்த தொடரில் நம்ம பார்த்து வருகிறோம். அதுல இன்றைய தினம் இந்த உலகத்தில் ஆன்மீக அரசியல் என்று சொல்லி ஒரு நடவடிக்கைகளை இரண்டாக மனிதர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ரெண்டுல நூற்றுக்கணக்காக பிரிக்கலாம், இருந்தாலும் எதா இருந்தாலும் ஆன்மீக அரசியல் இந்த இரண்டு கோணத்தில் தான் பார்க்கிறார்கள். இப்ப அரசியல் ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல கூட எந்த மதங்களும் தலையிட்டதுக்கு தீர்வு சொல்லாது. அதாவது எல்லா மதங்கள் சித்தாந்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கடவுளை எப்படி வழிபடுறது போறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு அரசாங்கம் எப்படி சேவை செய்யணும், என்னென்ன காரியத்துல அக்கறை செலுத்தணும், என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் ஒரு நாட்டில் இருக்கணும் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அரசியல் விஷயத்தில் இஸ்லாம் சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் கூட சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு அதுக்குள்ளேயும் தலையிட்டுக்கிட்டு இது இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதுல முக்கியமாக ஒரு அரசு என்பது எதற்கு தேவை நம்ம விளங்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு அரசாங்கம் என்பது எதற்கு தேவை என்று கேட்டால், சோறு போடுவது என்பது அரசாங்கத்தினுடைய பிரதானமான வேலை இல்லை. அதெல்லாம் ரெண்டாவது. அதிகபட்சமாக நிதி ஆதாரங்கள் இருந்தா அரசாங்கம் ஏழைப்பாளைகளை கவனிச்சு சோறு போடணும். வேலை தர்றது என்பது அரசாங்கத்தினுடைய முக்கியமான வேலை இல்லை. அதுக்காக ஒரு அரசு அவசியமான கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் தன்னுடைய குடிமக்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததே கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு நாடா இருந்தாலும் குடிமக்கள் அத்தனை பேருக்கு வேலை கேரண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு உலகத்தில் உண்டா? உலகத்தில் கிடையாது. அப்ப அரசாங்கத்தில் வேலை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? இருக்கிற வேலையை கொடுப்பாங்க, இல்லாட்டி நீ பாத்துக்கன்றுவாங்க. அவங்களுடைய தேவைக்கு தான் வேலைக்கு கூட ஆள் எடுப்பாங்க. அரசை நிர்வகிப்பதற்காக வேண்டி அரசாங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஆள் சேர்த்து அம்புட்டு பேரும் கேட்கலுமா? அரசாங்கம் வியாபார கம்பெனிகளை நடத்திட்டு இருக்காங்க. அரசாங்கத்திலிருந்து வேலை கொடுக்கறதுக்காகவும் ஒரு அரசாங்கம் இல்ல. அரசாங்கங்கிறது எதுக்கு என்று கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியலை பாருங்க. அரசாங்கங்கிறது ஒரு எதுக்கு தேவை என்று கேட்டால், மனிதன் தனித்து வாழ முடியாத ஒரு பிராணி, சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. இவன் தனித்து வாழ முடியாத ஒரு மிருகம். இவன் ஒரு விலங்கு இனத்தை சேர்ந்தவன் தான் மனுஷன். ஆனால் மற்றதெல்லாம் தனிச்சு வாழ்ந்துக்கிறோம். நம்ம தனிச்சு வாழ முடியாது. மனிதன் நல்லா எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா, ஒரு ஆடு இருக்குன்னு வைங்களேன், அதை தனியா விட்டா அது வாழ்ந்துக்கிறோம். இயற்கையா புல்லு முளைக்கும், சாப்பிட்டுக்கிறேன். இயற்கையா அங்கங்க தண்ணி இருக்கு, அதை குடிச்சுக்கிறேன். அப்படி அது படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அப்படியா படைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம அப்படி படைக்கப்படலை. நமக்கு தேவையான உணவை நம்ம தான் உற்பத்தி பண்ணணும். நானே எனக்குரியதை உற்பத்தி பண்ணுனா, நீங்களே உங்களுக்குரியதை உற்பத்தி பண்ணீங்கன்னா அந்த ஒரு வேளை தான் காலமெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அப்ப அதை ஒரு ஆள் உற்பத்தி பண்ணணும், ஒரு ஆள் விதைக்கணும், ஒரு ஆள் அறுக்கணும், ஒரு ஆள் மிஷின் வச்சு அதை அரைச்சி தரணும், ஒரு ஆள் ஆக்கணும், ஒரு ஆள் பொறிக்கணும், ஒரு ஆள் வறுக்கணும். அப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்ப அது மாதிரி ஆடு மாடுகளுக்கு சட்டை வேட்டிலாம் தேவை கிடையாது. வாட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சட்டம் வேண்டாம், என்ன செய்யணும்? அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம அவனுக்கு ஹெல்ப், நம்ம அவனுக்கு, அவன் நமக்கு ஹெல்ப். இப்படி ஒரு கூட்டாக வாழக்கூடியவனாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். தனியா அவன் எப்படியோ வாழ்ந்து கண்டு விட்டா செத்து போயிருவோம். நம்மெல்லாம் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? மற்ற ஜீவன்கள் சாவாது. கோழிக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை. ஆடுகள்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு தலைவர் வச்சுக்கிடுவோம். இதுதான் ஆடுகளுக்கு இவர் சிஎம், இவர் பிஎம். ஆடுகளுக்கு தேவைப்படுமா? ஆடுகள் மாடுகளுக்கெல்லாம் தேவை கிடையாதுங்க. அது தனிச்சு வாழ்ந்துக்கணும். புழு பூச்சியில இருந்து எல்லாமே அல்லாஹ் படைச்சுக்கிற எல்லா ஜீவராசிகளுமே தன்னுடைய தேவைகளை தானே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அல்ல அறிவை தந்திருக்கிறனால என்ன பண்றான்னு கேட்டா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பலவிதமான ஆசாபாசங்களை கொடுத்து நம்மளும் புள்ள திண்டு வாழலாம், ஆனா வாழ்வது கிடையாது. நம்மளும் இளதலைய திண்டு வாழ்ந்தால் யாருமே தேவையில்லை. நம்ம நிர்வாணமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சா யாருடைய தயவும் தேவையில்லை. நம்மளும் காலச்சொலியை நோட்டில் படுத்து தூங்குனா அதெல்லாம் தேவையில்லை. நம்மள அல்ல எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா, ஆசாபாசத்தை ரொம்ப அதிகமா கொடுத்து சொகுசா இருக்கணும், வெறுந்தரையில படுக்க கூடாது, அப்படி குஷன் இருக்கணும், மெத்த இருக்கணும், வெப்பம் வராம ஏசி இருக்கணும், ஃபேன் இருக்கணும், லைட் இருக்கணும், இப்படி இதெல்லாம் நமக்கு தேவை இருக்கும் பொழுது ஒரு மனுஷனை முட்டையும் அவனை கலெக்ட் பண்ண இயலாது, தயாரிச்சுக்கிற இயலாது. எனக்கு தேவையான சட்டை, எனக்கு தேவையான சோறு, எனக்கு தேவையான பல்பு, எனக்கு தேவையான மைக்கு, எனக்கு தேவையான ஏசி, எனக்கு தேவையான கரண்ட், எனக்கு தேவையான சோறு நானே உற்பத்தி பண்ணிக்கிற முடியுமா?
முடியாது. ஒரு மனிதனுக்கு தெரிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தேவைகள். ஊசி தேவைப்படும், நூல் தேவைப்படும், பேஸ்ட் தேவைப்படும், பிரஷ் தேவைப்படும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குத. கண்ணாடி தேவைப்படும், பவுடர் தேவைப்படும், சோப்பு தேவைப்படும். இப்படி பொருள்களை எண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை நீனே ரெடி பண்ணிக்க. ஆமா தான் ரெடி பண்ணிக்கிறா என்ன வருது? முடியுமா நமக்கு? நம்ம தேவைகளை அதிகம் வளர்த்து கொண்ட ஒரு இனமாக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறதுனால கூட்டாகத்தான் வாழ்ற நிலையில் நம்ம இருக்கிறோம். கூட்டாக வாழக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, யாரிடத்துல ஏதாவது ஒரு வகையில வலிமை இருக்கிறதோ அவர்களால் வலிமை குறைந்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும். உலகத்துல நீங்க கூட்டா வாழக்கூடிய நேரத்தில் யாரு உடல்ல வலிமையா இருக்கிறானோ அவன் பலவீனமான ஆளை மிரட்டுவான். யாரு 10 அடியால வச்சிருக்கிறானோ அவன் அடியால் இல்லாதால என்ன செய்வான்? மிரட்டுவான். யார்கிட்ட கத்தி கப்படாண்டு ஆயுதம் வச்சிருக்கிறானோ அவன் நிராயுத பாணி என்ன செய்வான்? மிரட்டுவான். யார்கிட்ட பணங்காசு ரொம்ப வச்சிருக்கிறானோ அது இல்லாதவன அவன் மிரட்டுவான். யார் ஆரோக்கியமா இருக்கிறானோ அவன் நோயாளியை மிரட்டுவான். இப்படி மனிதன் தனக்கு பலம் உள்ள ஒருத்தன் பலம் குறைந்தவர்களுக்கு மீது என்ன செய்யறான்? அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இப்படி கூட்டா வாழும் பொழுது தனித்தனியா வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், சட்டமோ நாடோ அரசாங்கமோ அரசியலோ தேவையில்லை. போய் எங்கிட்ட போவான், வேலையை பார்த்துட்டு போப்பான்னு எல்லாம் நினைச்சிருவான். நீ இந்த காட்டு பக்கமோ நீ அந்த காட்டு பக்கம் போட்டு விரட்டி விட்டுருவான். நம்ம சேர்ந்துதான் வாழணும் இருக்கும் பொழுது சேர்ந்து வாழ்ற நேரத்தில் என்ன இருக்குது? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்யறான்? மூளை ரொம்ப உள்ளவன் கூட மூளை இல்லாதவனை ஏமாத்துறானே. உடலை எல்லாம் விடுங்க, பிசிக்கலா விட்டுருங்க. எவனுக்கு நல்ல பிரெயின் கூட இருக்கு அவன் என்ன செய்யறான்? இந்த ஏமாளிகள் அப்பாவிகள் எல்லாம் போது அதிக வட்டி தர்றேன், அது தர்றேன், 1 போட்டா 4 ஆகும், 4 போட்டா 40 தருவேன்னு சொல்லி ஏமாத்தி அப்படிலாம் பண்றானா இல்லையா? கலப்படம் பண்றான், மோசடி, இவெல்லாம் அறிவுள்ளவனா இருப்பான். இந்த பிராடு பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கூமுட்டைக்கு ஏமாத்த தெரியாது, விவரம் உள்ளவன் நல்லா ஏமாத்துவான். இந்த விவரம் உள்ளவன் என்ன பண்றான்? அந்த அறிவை பயன்படுத்தி அறிவு குறைந்த மக்களை பல விதங்கள்ல சுரண்டான், ஏமாத்துறான். இதெல்லாம் பாக்குறோம். அப்ப இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் எதுக்கு தேவை என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் எதுக்கு தேவை என்று சொன்னால், கூட்டாக வாழ்கிற நேரத்தில் வலிமை உள்ளவர்கள் பொருளாதார